நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். இதெல்லாம் பண்ண வேணாம், விட்டுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு. Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College. 25,000 students placed so far. SNS Academy, an international CBSE fingerprint school, Kovai. என்னை வந்து பார்க்கும்போது ஷாலினியாக பார்க்கணும். ஸோ என்னை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். த்ரிஷான்னு நினச்சி கிளம்புவீங்க, நீங்கள் த்ரிஷா மாதிரி இருக்க மாட்டீங்க. ஸோ ஜோதிகான்னு நினச்சி கிளம்பு. நம்ம ஜோதிகா இல்லைல்ல, நம்ம த்ரிஷா கிடையாதுல்ல. இப்போ நம்ம அவங்க மாதிரி இமிட்டேட் பண்ணும்போது சரி இதெல்லாம் விட்டுறலான்னு எனக்கு தோணியிருக்கேன். நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். இதெல்லாம் பண்ண வேணாம், விட்டுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு. சரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. இட்ஸ் நாட் ஈஸி நீங்கள் நினைக்கிற மாதிரி. கிளாமருக்குள்ளேயே போவேணாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? நான் நடு ரோட்டில் தான் ஆடுவேன். பக்கத்தில் கேட்பாங்க, இது என்ன பண்ணிட்டுருக்கே நீ அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் யூடியூப்பில் நான் வீடியோஸில் பார்ப்பேன். ஓ அப்படியா, அவங்க நம்மள கொஞ்சம் செலிப்ரிட்டி ரேஞ்சில் பார்ப்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் தனியாக ஆடுறீங்க, ஏதாவது பேர் பாருங்க. பேர் பார்க்கறது பிரச்சனை இல்லை, அந்த பேர் நம்ம கூட ஊர் சுத்த ரெடியாக இருக்கணும்ல. பிகின் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல ஜோதிகா, ஐயோ மேம் உங்கள் பேர் ஷாலு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஜோதிகா மேம் தான் இவங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டேயா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். சடனாக இல்லை ட்ரிஷா மாதிரி தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஹீரோயினுடைய ரெசம்பிளன்ஸும் அப்படியே கொண்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அப்படியே ரீக்ரியேஷனில் பக்காவாக இருக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஷாலினா எல்லோரும் இப்போ வந்து டான்ஸராக ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலி என்னோடய ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் வந்து ஆங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ விஜே தான். அப்போது வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் ஐ ஹாவ் டு கோ டு யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணலாம், சிச்சோ நம்ம மீடியாவில் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் இங்கேருந்து அப்படின்னும் போது தான், ஸோ டான்ஸ் ஆட தெரியாது, பட் எனக்கு இமிட்டேட் பண்ண தெரியும். ஸோ யாராவது பண்ணாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே பண்ண தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு தான் நான் வந்து ஜோ மேம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களால தான் இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாங்குக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே, யாராவது சொல்லியிருப்பாங்களே, இல்லை உங்களுக்கே தோணியிருக்கா நம்ம ஒரு பாட்டுக்கு இவ்வளோ பண்ணுறோமே, இவ்வளோ தேவையில்லை, ஆடியன்ஸ்க்கு ஓகே தானே, நம்ம எப்படியும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம், பட் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் நம்ம கொடுக்கணும்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? தேவையான இருக்கும், பிகாஸ் கஷ்டப்படுறது நான் தான். பட் ஆனால் நீங்கள் அந்த சாங் போட அந்த அவுட்புட்டில் உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பயங்கர மோட்டிவேட்டாக ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அகெயின் நான் வந்து ஆரம்பிப்பேன், ஓகே நல்ல ரெஸ்பாண்ட் வருது, இதே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. சில பேர் சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோ போட்டுட்டு அவங்க சிம்பிளாக வீட்லேயே நின்று டான்ஸ் ஆடி முடிச்சிடுவாங்க. ஆனால் வியூஸ் வந்து எங்கேயோ போகும். நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டுக்கும் அவங்க எடுக்கிற எஃபர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எக்ஸாக்ட்லி. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் நம்ம இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டெப்பே பண்ணலாமே, ஸோ கொஞ்சம் நம்ம மாறிடலாமே அப்படின்னு என்னையா தோணுறது உண்டா? இல்லை பரவாயில்லையே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தோணுதில்லை. எனக்கு எப்போவுமே எனக்கு வந்து நமக்கு என்ன வருதோ அதை தெளிவாக பண்ணணும்னு ஆசை. ஸோ அப்படி யூனிக்காக பண்ணணும்னு ஆசை. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தேன் நான் இந்த ரீக்ரியேஷன். கிளாமருக்குள்ளேயே போவேணாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? அப்படி பண்ணி, அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னை வந்து பார்க்கும்போது ஷாலினியாக பார்க்கணும். ஸோ என்னை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். ஸோ அது மைண்ட் ஆல்ரெடி எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு பேஸ் செட் பண்ணிட்டேன், ஒரு ஷாலினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். இது இந்த ஆன்சருக்காக தான் கேட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஜேர்னியில் இருக்கும்போது ஒரு சாங்குக்கு ஒரு மாதிரி எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எந்த சாங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? லைக் இந்த சாங்குக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்க லேட்டாச்சு, லொக்கேஷன் அமையல, ஒன்று கிடச்சா ஒன்று அமையல, இது மாதிரி மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டது எங்கே? சிம்ரன் மேம் சாங் வந்தாலே எனக்கு அவங்க ஹிப் ஷேக் வந்து வரவே வராது. இந்த மல்லிகை பந்தலை சாங் இருக்குல்ல, அந்த சாங்ல என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, அது போஸ்ட் பண்ணல. இல்லை இதை நான் போட்டால் சிம்ரன் மேம் கெடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால ஓரமாக வைப்போன்னு இன்னும் போஸ்ட் பண்ணதில்லை. ஜோ மேம் உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மூமெண்ட் எப்படி இருந்தது? என்னைக்கு நடந்தது அதெல்லாம்? எனக்கு அந்த யூஎஸ்ல நைட் டைம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே இது நமக்கு தான் நடக்குதா, கொஞ்சம் கிள்ளி வர பார்த்துட்டேன். ஒருவேளை அவங்க வேற யாருக்கா ஸ்டோரி வச்சாங்களோ, அப்படி சைடில் நமக்கு வச்சுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது. போய் பார்த்தா எல்லாரும் சொன்னாங்க, இல்லை உன்னை மட்டும் தான் வைக்காங்க, அவங்க யாருக்கும் வைக்க மாட்டாங்க. ஸோ ரியலி
வீடியோ பிடிச்சி நீ இவ்வளோ அன்பு தர நான் கண்டினியூஸாக அவங்களுக்கு லவ் கொடுத்துட்ருக்காங்க ஒரு 4 இயர்ஸாக நான் அவங்க சாங் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இது திங் இது எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்பெஷலாக ஜோ மேம்க்கு பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியுதா நார்மலாக கூட லொக்கேஷன்லாம் நீங்கள் ஜோ மேம்னா அப்படி அந்த லொக்கேஷனுக்கே போயிடுவீங்க, ஸ்னோ மவுண்டைன் போயிடுவீங்க அப்படி இல்லைங்க. அது ஒரு அன்பு தான். ஒரு 4 இயர்ஸாக நான் அவங்களை டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க வந்து போட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சீரியஸாக அவங்க நான் நினச்சி கூட ஷீ இஸ் வெரி கைண்ட். கூல். ஸோ லைக் ஜோ மேமுடைய அப்ரிசியேஷன் மாதிரியே சில செலப்ஸோடைய சாங்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுது, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, மில்லியன்ஸ் ரீச் ஆகும்போது. ஸோ உங்களுக்கு கிடைச்ச செலப்ஸோடைய அப்ரிசியேஷன் என்ன, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் உங்களுக்கு மெசேஜோ கமெண்ட்டோ பண்ணியிருக்காங்க? ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அதித்தி மேம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது நல்ல வைரல் ஆச்சு, பயங்கரமாக வைரல். அதுக்கு முன்னாடிலாம் வைரல் ஆயிருக்கு. பட் செலிப்ரிட்டி வந்து கமெண்ட் பண்ணது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு அதித்தி மேம் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாளவிகா மேம் போட்டிருக்காங்க. வாழமீன் சாங் வாழமீன் சாங் அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பானுமுக்தா அந்த தாலியே தேவையில்லை சாங் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் மேம் வந்து ஸ்டோரி வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்துகிட்டு இருந்த ஒரு செலபே உங்களுக்கு ஸ்டோரி வச்சிருந்தாங்க. அப்புறம் சிம்ரன் மேம் என்ன ஃபாலோவரே பண்றாங்க. என்ன சொல்றீங்க? ஸோ இத்தனை செலப்ஸ் உடைய கண்ணில் பட்டிருக்கும் போது நிறைய பேர் உங்களை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக சினிமாவுக்கும் கேட்டிருப்பாங்களே. சீரியல்லாம் நிறைய வந்திருக்கு. நான் யூஎஸ்ல இருக்கனால என்னால் இங்கே வந்து அவங்க சொன்ன டைம்ல நம்ம பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால நான் பண்ணல. ஓகே. ஸோ யூஎஸ்ல நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸும் உங்களுக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க, உங்களை அங்கேயும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் இருப்பாங்க. அங்கே எப்படி இருக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ்? அங்கே வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் நடு ரோட்டில் தான் ஆடுவேன். பக்கத்தில் கேட்பாங்க வந்து என்னது இது என்ன பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் நான் யூடியூப்பில் நான் வீடியோஸில் பார்ப்பேன். ஓ அப்படியா, அவங்க நம்மள கொஞ்சம் செலிப்ரிட்டி ரேஞ்சில் பார்ப்பாங்க. ஓ பரவாயில்ல இந்த பொண்ணு ஏதோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. மெஜாரிட்டி வந்து சோலோ டான்சர்ஸ் தான் இருக்குது. அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஏன்னா சோலோவாகவே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் நாங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஏன் வந்து டூயட் வந்து பண்ணதே இல்லை? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் டூயட் எல்லாம் பண்ணுறது. எல்லாரும் கேட்பாங்க ஏன் தனியாக ஆடுறீங்க, ஏதாவது பேர் பாருங்க பேர் பார்க்குறது பிரச்சனை இல்லை, அந்த பேர் நம்ம கூட ஊர் சுத்த ரெடியாக இருக்கணும்ல. ஸோ அங்கே எல்லாரும் வந்து தே ஆர் பிஸி வித் தேர் ஒர்க்குங்க. லைக் அந்த பேர் டியூயட் இதெல்லாம் தாண்டி ஒர்க்குக்காக நீங்கள் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது லைக் எனிதிங் இஸ் பேயிங் ஆஃப். லைக் இதில் போட்ட எஃபர்ட் நான் வேறு எதுலாவது போட்டிருந்தா இன்னும் என் லைஃப் மாறி இருக்கும் நீங்கள் யோசிச்சிருவாங்க. கண்டிப்பாக நிறைய சம்பாதிச்சிருப்பேன். இதுல என்னோட செலவு தான் வேஸ்ட் ஆயிருக்கே தவிர நான் எதுவும் ஏர்ன் பண்ணல. பட் ஏர்ன் பண்ணேன்னா மக்களோட அன்பை மட்டும் ஏர்ன் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நிறைய செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது காசுங்க எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி அடிக்க வச்சு ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க உங்க கிளாஸட் காட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. ஒன்றில் ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அந்த ரூமை ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த காஸ்டியூம்லாம் இதெல்லாம் என்னம்மா இது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அப்பா ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஷாலு வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஓகே இதுவே பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் வேற ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணியிருக்கா? இல்லை உங்களுக்கு என்னைக்காவது போர் அடிச்சிருக்கா? நான் நிறைய டைம் அழுதுருக்கேன், இதெல்லாம் பண்ண வேணாம் விட்டுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு. சரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, இட்ஸ் நாட் ஈஸி நீங்கள் நினைக்கிற மாதிரி. இப்போ கிளம்பும் போதே வந்து அந்த ஸ்பாட் கிடைக்காது, அப்புறம் வந்து டென்ஷன் ஆகும், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் இப்போ கிளம்புவீங்க த்ரிஷான்னு நினச்சி கிளம்புவீங்க, ஆனால் நீங்கள் த்ரிஷா மாதிரி இருக்க மாட்டீங்க கண்ணாடியில் ரக்கடா மாதிரி சண்டைக்கு போய். ஆமாம். ஸோ ஜோதிகான்னு நினச்சி கிளம்பு. நம்ம ஜோதிகா இல்லைல்ல, நம்ம த்ரிஷா கிடையாதுல்ல. இப்போ நம்ம அவங்க மாதிரி இமிட்டேட் பண்ணும்போது சரி இதெல்லாம் விட்டுறலாம்னு எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஸ்பாட்டில். அப்புறம் நான் தப்பாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஷாலினி நல்லா பண்ணுவீங்க ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணலன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் இந்த டென்ஷன், நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அப்படி தான் நினைப்போம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மறுபடியும் மெசேஜ் வந்து ஷாலமா என்ன ஆளுக்கானோ இந்த சாங் போடுங்க அப்படின்வாங்க. ஓகேங்க நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டான லைஃப் இருக்குது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்டான லைஃப் இருக்கும், அது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைப்பாங்க உங்களுக்கு என்னங்க யூஎஸ்ல ஜாலியாக இருக்கீங்க, யூ ஹாவ் மணி அண்ட் யூஆர் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, யூஎஸ்ல இருக்கிறவங்க காசெல்லாம் வச்சுட்டுலாம் இல்லை. தேர் ஆல்சோ அவங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்குது, அதையும் விட்டுட்டு அவங்களும் பண்ணுறாங்க தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஷாலு வந்து அவங்களுடைய ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரெஸ்ட் ஒரு லைஃப் இருந்தாலும் சாட்டர்டே ஒரு மாதிரி நைட்டு தூங்கி பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு சண்டே கரெக்டாக சர்ச் போயிடுவீங்க. எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பர்சன்? ரொம்ப ஸ்பிரிச்சுவல். என் பேக்லேயே ஒரு புக் இருக்கு, அது எவ்ரிடே படிப்பேன். வாட் மேக்ஸ் யூ ஸ்ட்ரெஸ்? லோன்லியாக உடஞ்சாய் வீடியோ பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும், வீடியோ பண்ணலனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும்.
அடிக்ட் ஆயிட்டீங்களா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்? அடிக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அடிக்டா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன், ஓகே இது எல்லாமே மாயே, இட்ஸ் ஆல் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். ஸோ இதுக்காக நம்மளை வருத்திக்க கூடாதுன்னு. பட் டெடிக்கேஷன் இருக்கும், ஒரு வீடியோக்காக பண்ணுற ஒரு ட்ரூ டெடிக்கேஷன் இருக்கும். பட் அதுலேயே போய் ஓகே எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு இந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி மட்டும் போயிடக்கூடாது. போயிட்டா நம்ம டெஃபினெட்லி எவ்வளோ தூரம் மேலே போகிறோம் அவ்வளோ தூரம் கம்மியாயிருவோம். லைக் பிஃபோர் எண்டிங் த செஷன், இந்த என்டையர் வீடியோஸில் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறது பிகைண்ட் த கேமராவில் இருக்கக்கூடிய கேமராமேன் அண்ட் எடிட்டர். யாருங்க அந்த மனுஷன்? பக்காவாக சூஸ் பண்ணி அதை கரெக்டாக எடிட் பண்ணி பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பேர் ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும் சொல்கிறேன், ஒலிவியம் ஸ்டூடியோஸ்னு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகே. அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹி இஸ் டூயிங் இட் ஜஸ்ட் ஃபார் மீ. எடிட்டர் வீடியோ எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு அவர் பார்ப்பாரு என்டையராக. இப்போது சென்னை மாதிரி ஒரு பிளேஸ்னால் உங்களுக்கு ஏதாவது இடத்துல அந்த காஸ்டியூம்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு கிடைக்கும். யூஎஸ்ல எப்படி நீங்கள் பாவாடை தாவணம்லாம் வாங்கி அதே கலரில் வாங்கி எப்படி தைக்கிறீங்க? எங்கே கிடைக்கிது? ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிடுவேன், சரி இதுதான் சாங்ஸ், இது இந்த மந்த்ல நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது, எனக்கு காஸ்டியூம் வேணும். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ எனக்காக அலைஞ்சி இங்கே டெய்லர்கிட்ட சொல்லி எனக்கு தைச்சி அனுப்புவாங்க. ஸோ அவங்க கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அதை வச்சு நான் போட்டுட்ருக்கேன். அப்படிதான். இல்லை அங்கே யூஎஸ்ல இப்போ என்னன்னா இங்கே வயல்வெளி ஏதாவது இடத்துக்கு போய் உட்காந்து டான்ஸ் ஆடிடலாம். யூஎஸ்ல எப்படி நீங்கள் வந்து காடு மலை மேடு பள்ளத்தாக்கு இந்த டோரா பூச்சி போகிற மாதிரி ஒரு இடத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னே புரியல. ஆக்சுவலி இல்லை, யூஎஸ்னா வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிதான் நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் யூஎஸ்லேயும் நம்ம ஊர் இருக்கிறதுன்றது நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோவில் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து என்ன பண்ணுவேன், கலிஃபோர்னியாவில் இருக்கேன் நான். ஸோ மவுண்டன் ஏரியா வந்து அதில் வந்து நம்ம ஊர் மாதிரி நிறைய இருக்குது. பட் யாருக்கும் தெரியாது. ஸோ நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்க இதுக்காக? நான் என்னோட மேக்ஸிமம் ட்ராவல் வந்து கார்லேயே 10 ஹவர்ஸ்லாம் இருந்திருக்கு. மினிமம் வந்து 4 ஹவர்ஸ் இருக்கும், 3 ஹவர்ஸாவது இருக்கும். ஸோ ரொம்ப ரேராக தான் வீட்டு பக்கத்தில் லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த காஸ்டியூம்லேயே தெரியுதுங்க. எப்படி நீங்கள் ரெடி ஆகிட்டு லொக்கேஷன் தேட கிளம்பிடுவீங்களா இல்லை ஆல்ரெடி பிளான் இருக்குமா இந்த இடத்துல இருக்குன்னு? ஸோ நான் ரெடி ஆயிடுவேன். ரெடி ஆகிட்டு காலையில் ரெடி ஆகி காரில் உட்காந்துதான் அந்த காரை எங்கே போய் நிறுத்துதோ அங்கே தான் என்னோடய லொக்கேஷன் ஸ்பாட் எல்லாம். இது நீங்கள் சொல்கிற ஒரு சாங் ரீக்ரியேஷன் வந்து நார்மலாக எப்படி வேணால் பண்ணலாம். அது வந்து எந்த ஒரு பிளேஸில் பண்ணலாம், ஒரே வீட்டில் பண்ணலாம், ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட்டப்பில் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக அதே பிளேஸ் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்காக மெனக்கிட்டு ஒரு படத்தை ஷூட் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு வந்து மெனக்கிடுறீங்க. ஸோ அதோடைய பே ஆஃப் தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். லைக் இன்டர்வியூஸில் இன்றைக்கி என் கூட இருக்கிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய செலப்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ லைக் இந்த ஜேர்னி வந்து இன்றைக்கி ஆரம்பித்ததா இருக்காது. கண்டிப்பாக இல்லை. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? லைக் ஃபஸ்ட்டு ஒரு ரீக்ரியேஷன் எந்த சாங்குக்கு பண்ணீங்க? ஜோ மேம் சாங் அந்த மேகம் கருக்குது தான். அதில் தக்கச்சிக்கு. ஓகே. சும்மா வீட்டு வாசலில் மழை வந்துட்டு இருந்தது. சரி என்கிட்ட காஸ்டியூம்லாம் இருந்தது. சும்மா ஒரு பேக்கை போட்டுட்டு வீட்லேயே சும்மா ஆடிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எல்லாரும் வந்து நீங்கள் ஜோ மேம் மாதிரி பண்ணுறீங்க லைட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லைட்டாக பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ நம்ம அவங்களாவே மாறிடுவோம் அப்படின்ட்டு அவங்களோட ஃபுல்லாக அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். சந்திரமுகியாக மாறுவாங்க. நானே ஜோ மேம் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். பட் எந்த அளவுக்கு அவுட் புட் வருதுன்னு ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏங்க பக்காவாக எல்லாரும் அதான் தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா கீழே அவங்க ஆடுறதும் மேலே நீங்கள் ஆடுறதும் அந்த மாதிரி ஸ்பிளிட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலி சொல்ல போனால் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நம்புங்க. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே எனக்கு ஷாக்காக இருந்தால் எப்படி? இல்லைங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் என்னோட ஆட்டிடியூட் வரும் அங்கே போய். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டெப்பு நான் என்ன மாதிரி ஆடுவேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அந்த ஸ்பாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே எடுத்து இந்த எக்ஸாம் படித்து நீங்கள் வாமிட் எடுப்பீங்களா? அதே மாதிரி தான் பண்ணுவேன் சீரியஸ்லி. ஓகே. ஸோ அப்படியே பார்த்து அப்படியே அவுட்புட் கொடுத்துட்டு அப்படியே மறந்துடுவேன். ஸோ அதே மாதிரி நிறைய சாங்ஸில் பார்த்தீங்கன்னா சில சாங்கில் கொஞ்சம் சப்பியாகவும் சில சாங்ஸில் ரொம்ப லீனாகவும் அந்த ஹீரோயின் என்ன மாதிரி இருக்காங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது இருக்குது. இதுக்கும் நீங்கள் மெனக்கெட ஆரம்பிச்சு? கண்டிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குஷ்பு மேம் சாங் எடுக்கிறேன்னா பாலக்காட்டு பொண்ணு, அதுக்கெல்லாம் நான் ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட்டேன், பயங்கரமாக சாப்பிட்டேன். ஓகே. ஸ்நாக்கும் ஹெவியாக சாப்பிடுவேன், 4 வேளை சாப்பிடுவேன், நல்லா பகல்லே தூங்குவேன் டு கெட் த சப்பினஸ்க்காக. ஸோ என் பாடியை நானே நிறைய வாட்டி டேமேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் சுப்ரன் மேம் சாங் வந்தால் உடனே ஒல்லியாகணும், ஐயோ பிகாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிடாமலே இருப்பேன். உங்களோட வீடியோஸ் மூலிமா நிறைய பேர் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணுறீங்க, நிறைய செலப்ஸ்க்கு ரீச் ஆகுது. இன்னும் நிறைய செலப்ஸ் நீங்கள் ஆசைப்பட்டாமல் இன்னும் நிறைய செலப்ஸ் மீட் பண்ணுவீங்க, அவங்க கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய சான்சஸ் வரும்.
இதெல்லாம் எங்களுடைய விஷஸும் கூட. கீப் என்டர்டெய்னிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா தினேஷ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு பிஹைண்ட் த வேர்ட்ஸ். Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. SNS Academy, an international CBSE fingerprint school, Kovai.